Hi my dear friends, this is Kavi Mehendi Artist channel. Welcome to my channel my dear friends. Yesterday நம்ம வந்து basic elements பார்த்தோம். இன்னைக்கு வந்து types of hums பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஷார்ட் ஹம்ஸ். ஷார்ட் ஹம்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, இதுதான் வந்து ஷார்ட் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக போடணும். சின்ன சின்னதாக போடுறது வந்து ஷார்ட் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேம் ஈவெண்ட்டாக இதுதான் வந்து ஷார்ட் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிக் கம்ஸ். பிக் கம்ஸ்னால் நமக்கு ஷார்ட் கம்ஸும் பிக் கம்ஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு பேசிக் மெஹந்தி கிளாஸ் பார்க்கும்போது இதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு மெஹந்தி டிசைன் போடும்போது ஹம்ஸும் லாங் அண்ட் ஷார்ட் ஹம்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே, லாங் ஹம்ஸும் பிக் ஹம்ஸும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து நல்லபடியாக லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் பேசிக் தான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய யுவர் செல்ஃபை. இது வந்து கரெக்டு, இது வந்து ராங். நெக்ஸ்ட்டு லாங் ஹம்ஸ் பார்க்கலாம். சைடு இருக்கிறதெல்லாம் ராங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கரெக்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. லாங் ஹம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஹம்ஸும் அண்டு லைன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்வெர்ஸ் கம்ஸ் பார்க்கலாம். இன்வெர்ஸ் கம்ஸ் அப்படின்னா ரொம்ப ரெண்டும் மிடிலாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ராங். நான் வந்து சொல்கிறேன், இப்போ போடுற பாருங்கள். இது வந்து இன்வெர்ஸ் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்பைன்ட் கம்ஸ். கம்பைன்ட் கம்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் கம்ஸ் பார்த்துக்கலாம். ஷார்ட் கம்ஸ் போடும்போது சின்ன சின்னதாக வரும். இது வந்து ராங் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போடக்கூடாது. அது எப்படி அழகாக போடணுன்னு பார்க்கலாம். சின்ன குட்டி குட்டியாக ஒரு ஸ்மால் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது ஷார்ட் ஹம்ஸ், ஸ்மால்னு சொல்லலாம், ஷார்ட்னு சொல்லலாம். ஷார்ட் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் அது மேலே ஒரு பிக் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த கம்ஸ் தெரிஞ்சாலே நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து இது பார்த்தாலே தெரியும். பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கா? ஸோ இது தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் கற்றுக்கிட்டோம்.
டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ். இந்த ஹம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் போட போட அது வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். கவி மெஹந்தி ஆர்டிஸ்ட் சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஹந்தி போடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் லேர்ன் பண்ண வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.